ஏதாவது ஒரு பில்டிங்ல ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்து அது ஒரு கோர்ட் கேஸா மாறினா ஜட்ஜ் கேட்கிற முதல் கேள்வி என்னன்னா, சிஇஏ ரூல் படி நீங்க வயரிங் பண்ணீங்களா? அது என்ன சிஇஏ ரூல்? ஆரம்ப காலகட்டத்துல இந்தியன் எலக்ட்ரிக்கல் ரூல் 1956 அப்படின்ற ஒரு ரூல் இருந்தது. இது ஒரு சட்டம்லாம் கிடையாது. இந்த ரூல் படி ஒயரிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் இருந்தது. இந்த ரூல் படி ஒரு எர்த்துன்னு ஒண்ணு அடிச்சா போதும். ஆனா எர்த்தை எப்படி அடிக்கணும்னு சொல்லல, கம்பின்னு ஒண்ணு இன்ஸ்டால் பண்ணியிருந்தா போதும். இதுதான் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தது. அடுத்து எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் 2023, இதுலதான் வந்து எர்த்தை எப்படி போடணும், எர்த்தை எவ்வளவு ஆழத்துல இருக்கணும், இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அடுத்துதான் இந்த சிஇஏ சேஃப்டி ரெகுலேஷன் ரூல் அப்படிங்கிறத ஒண்ணு கொண்டு வந்தாங்க. 2010ல கொண்டு வந்தாங்க. இதுக்கு அடுத்து மறுபடியும் இந்த 2010ல என்னன்னா அந்த மின்சார திருட்டு இதெல்லாம் வந்து அப்டேட் பண்ணி இந்த இதுல கொண்டு வந்தாங்க. இதுக்கு அடுத்தபடியா வந்து சிஇஏ ரூல் வந்து 2019ல ஒரு முறை அப்டேட் ஆச்சு. இதுக்கு அடுத்தபடியா அதே சிஇஏ ரெகுலேஷன் ரூல் வந்து 2023ல ஃபுல்லா அப்டேட் பண்ணி நம்ம கையில கொடுத்துருக்காங்க. இந்த ரூலை ஃபாலோ பண்ணி மட்டும்தான் நம்ம எல்லா எலக்ட்ரிக்கல் ஒர்க்கும் பண்ணணும். இந்த ரூல் தான் நமக்கு சொல்லுது எர்த்து எவ்வளவு ஓம்ஸ்ல இருக்கணும், வீட்டுக்கு எர்த்து எவ்வளவு ஓம்ஸ்ல இருக்கணும், வீட்டு எர்த்து ராடு எவ்வளவு நீளத்துல எவ்வளவு ஆழத்துல நீங்க போடணும், மீட்டர் போர்டு என்ன ஹைட்ல இருக்கணும், எந்த ஸ்கொயர் ஒயருக்கு எந்த எம்சிபி யூஸ் பண்ணுங்கிறது உட்பட இந்த ரூல் வந்து நமக்கு எல்லாத்தையுமே கைட் பண்ணுது. சோ இதை கட்டாயம் ஒவ்வொரு எலக்ட்ரீஷியன்ஸ் மட்டும் இல்ல, பொதுமக்களாகிய நம்மளும் கட்டாயம் இதெல்லாம் தெரிஞ்சுதான் நம்ம வீட்டுக்கு ஒயரிங்ன்ற ஒரு விஷயத்தையே பண்ணணும். இதை கண்டிப்பா அடுத்தடுத்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நான் உங்க மின்சார மனிதன்.